அத்தியாயம் 27. திருதராஷ்டிரருக்கு உண்டான கவலை. பாண்டவர்கள் வனவாசம் செல்வதைக் காண அஸ்தினாபுரத்து நகர வீதிகளில் மக்கள் பெரும் கூட்டமாக கூடி நின்றனர். மாளிகைகள், திருக்கோயில்கள், கோபுரங்கள், மரங்கள் என அனைத்து மீது இருந்தும் மக்கள் பார்த்தனர். நகரத்து மகளிர் உப்பரிகைகள், பலகணிகள் ஆகியவற்றின் வழியாக பார்த்தனர். வெண்கொற்ற குடை, மங்களவாத்திய முழக்கம் ஆகியவற்றுடன் பவனி வர வேண்டிய பாண்டவர்கள் மர உரி தரித்து கால்நடையாக கானகம் சென்றதைக் கண்டு நகரத்து மக்கள் அனைவரும் மனம் வெதும்பி கண்ணீர் விட்டனர். அதே சமயத்தில் அஸ்தினாபுரத்து அரண்மனையில் இருந்த திருதராஷ்டிரர் விதுரரை தன்னருகே அழைத்து, தம்பி விதுரா, பாண்டு புத்திரர்களும் பாஞ்சாலியும் எவ்வாறு செல்கின்றனர்? பார்வையற்ற அந்தகனான எனக்கு நீதான் கூற வேண்டும் என்று கேட்டார். அதற்கு விதுரர், மகாராஜா, குந்தி தேவியின் புதல்வனான தருமன் தன் முகத்தை துணியால் மறைத்தவாறு போகிறான். பீமன் தனது கைகளை பார்த்தபடி போகிறான். அர்ஜுனன் மணலை தன் கையில் எடுத்து தூவியவாறு செல்கிறான். நகுலனும் சகாதேவனும் உடம்பெல்லாம் புழுதியை பூசிக்கொண்டு தருமனின் பின்னே போகின்றனர். தன் விரிந்த கரும் கூந்தலினால் முகத்தை முழுவதும் மூடியவளாய் தருமனின் பின் பாஞ்சாலி போகிறாள். புரோகிதர் தௌமியர் யமனை பற்றிய சாம கீதங்களை ஸ்வரத்துடன் பாடியவாறு பாண்டவர்களுடன் செல்கின்றனர் என்று கூறினார். விதுரர் கூறியதை கேட்டலும் முன்பை காட்டிலும் திருதராஷ்டிரர் அதிக பயமும் கவலையும் கொண்டார். அவர், விதுரா, நம் நகரத்து மக்கள் இது பற்றி என்ன கூறுகின்றனர் என்று வினவினார். மகாராஜா, வர்ணத்தார் அனைவரும் நம்மை இகழ்ந்தும் பழித்தும் கூறிய சொற்களை நான் உங்களிடம் கூறுகிறேன், கேட்பீராக. நம் நாயகர் ஐவரும் நாட்டை விட்டு போகிறார்களே. கௌரவர்கள் குலத்து பெரியோர் அனைவரும் அறிவில்லா பாலகர்கள் போல நடந்து கொண்டனரே. சீச்சி, இது என்ன துராசை! பஞ்சபாண்டவரை திருதராஷ்டிரன் கானகத்துக்கு அனுப்பினானே என்று நம் மகரத்து மக்கள் அனைவரும் வாய்க்கு வந்தபடி பேசி தூற்றுகின்றனர். அது மட்டுமல்ல, வானில் மேகங்கள் இல்லாதிருந்தும் மின்னல்கள் தோன்றின. இடியோசை கேட்டது. பூமி அதிர்ந்தது. இதை போன்று இன்னும் பல அபசகுனங்களும் தோன்றின என்று விதுரர் வேதனையோடு கூறினார். அப்போது அங்கு திரிலோக சஞ்சாரியான நாரத முனிவர் தோன்றி, இன்றைக்கு 14ஆம் ஆண்டில் துரியோதனன் மதிக்கெட்டு செய்த பிழையின் காரணமாக கௌரவர்கள் அழியப் போகின்றனர் என்று திருதராஷ்டிரரிடம் கூறிவிட்டு மறைந்தார். இவற்றையெல்லாம் கேட்டு துரியோதனனும் மற்றவர்களும் அஞ்சி நடுங்கி துரோணாச்சாரியாரிடம் சென்று, ஆச்சாரியாரே, இந்த ராஜ்யம் அனைத்தும் உமதே, நீரே எமக்கு தஞ்சம், தாங்கள் எங்களை கைவிடலாகாது என்று கெஞ்சினர். அதற்கு துரோணாச்சாரியார், துரியோதனா, பாண்டவர்கள் தேவர்களுடைய அம்சம். அவர்களை எவராலும் வென்றிட இயலாது. இது அறிவுடையோரது கருத்தாகும். இதனை நானும் அறிந்திருந்தாலும் கூட என்னிடம் சரணடைந்த உங்களையும் என்னால் விட்டுவிட முடியாது. அதனால் என்னால் முடிந்த அளவுக்கு முழு மனதுடனும் அன்புடனும் உங்களுக்கு நான் உதவி செய்வேன். ஆனால் விதியோ வலிமையாக உள்ளது. வனவாசம் முடிந்து பெரும் கோபம் கொண்டவர்களாய் பாண்டவர் திரும்பி வருவர். துருபதன் மீது எனக்கு உண்டான கோபத்திற்காக நான் அவனை ராஜ்யபத்திலிருந்து தள்ளி அவமானப்படுத்தினேன். அதனால் என்னை கொல்ல வேண்டியே ஒரு புத்திரவரம் பெற யாகம் செய்து திருஷ்டத்தையும் துருபதன் பெற்றிருக்கிறான். அவன் பாண்டவர்களுக்கு உற்ற தோழனாகவும் நெருங்கிய பந்துவாகவும் ஆகிவிட்டான். அவனுக்கும் பாண்டவர்களுக்கும் நட்பு உறவும் விதிவசமாக என்னை கொல்வதற்காகவே உண்டானதாக மக்கள் அனைவரும் பேசி வருகின்றனர். உங்களது செயல்பாடுகள் அனைத்தையும் அப்பேச்சை மெய்யாக்குவதாகத்தான் உள்ளது. உங்களுக்கான நன்மை செய்து யாகங்கள் பலவற்றை செய்து சுகங்களை அனுபவித்து கொள்வீராக. தானங்கள் பலவற்றையும் செய்யுங்கள். எதிர்வரும் 14ஆம் வருஷத்தில் மிகப்பெரிய ஆபத்து வர உள்ளது. முடிந்தால் தர்மனுடன் சமாதானம் செய்து கொள். என் கருத்தைத்தான் உன்னிடம் நான் கூறியுள்ளேன். பிறகு உன் இஷ்டம் என்றுரைத்தார். ஆனால் அவர் உரைத்த உபதேசங்கள் அனைத்தும் துரியோதனனுக்கு சற்றும் பிடிக்கவில்லை. ஒரு நாள் திருதராஷ்டிரரை பார்த்து சஞ்சயன், மகாராஜா, ஏன் துயரப்படுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு திருதராஷ்டிரர், பாண்டு புத்திரர்களை பகைத்து கொண்ட பின் துயரம் இல்லாது இருக்குமா என்றார். மகாராஜா, நீங்கள் கூறுவது உண்மையே. கெட்டுப்போக இருப்பவனின் அறிவு அழிந்து போகும். நல்லவை அனைத்தும் தீயவை போலவும் தீயவை அனைத்தும் நல்லவை போன்றுதான் மதிக்கெட்டவனுக்கு தெரியும். உங்களது புதல்வர்கள் திரௌபதியை அவமானப்படுத்தினர். தங்களது அழிவை அவர்களாகவே தேடிக்கொண்டனர் என்றான் சஞ்சயன். அது கேட்ட திருதராஷ்டிரர், ஆம் சஞ்சயா, நீ கூறுவது உண்மைதான். விதுரனும் கூட தர்மத்திற்கும் அரச நீதிக்கும் ஒத்த கருத்தையே கூறினான். அதை கேட்காது நான் என் மூட மகனது விருப்பத்தை பெரிதாக எண்ணினேன். நாம் ஏமாந்தோம்.
என்று கூறினார். இதற்கு முன்பே விதுரர் பலமுறை திருதராஷ்டிரரிடம் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் பற்றியும் அவற்றால் விளையப்போகும் பலன்களை பற்றியும் கூறி அவற்றை தடுத்து நிறுத்துமாறு வற்புறுத்தியும் வந்தார். மகாராஜா, உமது மகன் துரியோதனன் பெரும் பாவம் செய்தவனாகவும் அவனால் தருமன் வஞ்சிக்கப்பட்டான். உம்முடைய புதல்வர்களை தீய வழியில் செல்லாது தடுப்பது கடமையல்லவா? உம்மால் கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தை பாண்டவர்கள் மீண்டும் அடைந்து அரசாளுமாறு நீரே ஏற்பாடு செய்திட வேண்டும். கானகத்தில் இருக்கும் தருமனை திரும்ப அழைத்து அவனை சமாதானப்படுத்த முற்பட வேண்டும். ஆனால் உமது மகன் இந்த யோசனையை ஏற்பானா என்பது தெரியவில்லை. ஒருவேளை அவன் உமது யோசனையை ஏற்காவிட்டால் நீர்தான் அவனை அடக்க வேண்டும் என்று விதுரர் கூறியபோது அதனை திருதராஷ்டிரர் சாதாரணமாக எடுத்துக்கொண்டார். பெரும் அறிவாளியான விதுரர் மீது திருதராஷ்டிரருக்கு மதிப்பு இருந்தாலும் அவர் தன் புதல்வர்களை பற்றி குறை கொண்டிருப்பது சற்றும் பிடிக்கவில்லை. ஒருநாள் திருதராஷ்டிரர் விதுரரை அழைத்து, விதுரா, எந்நேரமும் நீ பாண்டிய புத்திரர்களை புகழ்ந்தும் என் புதல்வர்களை குறை கூறியும் பேசி வருகிறாய். இவ்வாறு நீ பேசுவதால் நீயும் எனக்கு சத்ரு என்றே எண்ண தோன்றுகிறது. என் புதல்வர்களின் நன்மையை நீ விரும்பவில்லை. என் உடம்பிலிருந்து உண்டானவன் துரியோதனன். அவனை நான் எவ்வாறு விட்டு கொடுக்க முடியும்? நியாயமில்லாமல் இயற்கைக்கு விரோதமாகவும் ஆலோசனை கூறுவதால் எப்பயனும் உண்டாகப் போவதில்லை. உன்னை இனி நான் நம்புவது அர்த்தமும் இல்லை. நீ எனக்கு வேண்டாம். நீ விரும்பினால் பாண்டவர்கள் இருக்கும் இடத்திற்கு போகலாம் என்று கூறிவிட்டு விதுரரின் பதிலுரைக்கு கூட காத்திராமல் அந்தப்புரத்திற்குள் சென்று விட்டார். இனி இக்குலத்துக்கு நாசம்தான் உண்டாகும் என்று முடிவு செய்த விதுரர் விரைந்து ஓடும் குதிரைகள் பூட்டப்பெற்ற தேரில் ஏறி பாண்டவர்கள் வாசம் புரியும் வனம் நோக்கி புறப்பட்டார். அஸ்தினாபுரத்தை விட்டு விதுரர் சென்றுவிட்டார் என்பதை அறிந்ததும் திருதராஷ்டிரர் பெரும் கவலை கொண்டார். ஐயோ, விதுரன் சென்று விட்டானா? இனி நான் என்ன செய்வேன்? பாண்டவர்கள் மேலும் வலிமை பெற்றிட நானே வழிவகுத்து தந்துவிட்டேனே. விதுரனை நான் கடிந்து துரத்தியது பெரும் தவறு என்று கருதிய திருதராஷ்டிரர் சஞ்சயனை அழைத்து, சஞ்சயா, என் அன்பு தம்பி விதுரனை தகாத வார்த்தைகள் கூறி நான் கடிந்து கொண்டேன். அதனால் அவன் கோபம் கொண்டு வனத்திற்கு சென்று விட்டான். நீ உடனே சென்று அவனை எப்படியாவது கண்டுபிடித்து சமாதானம் கூறி திரும்பவும் அழைத்து வா என்று கூறி அனுப்பினார். அதன்படி விரைந்து சென்ற சஞ்சயன் வனத்தில் இருந்த பாண்டவர்களின் ஆசிரமத்தை அடைந்தான். அங்கு அரசகுமாரர்களான பாண்டவர்கள் மான் தோலை உடுத்தியிருந்தமையும் ரிஷிகளுடன் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்ததையும் அவர்களுக்கு துணையாக விதுரர் இருந்ததையும் கண்டு மனம் நொந்தான். விதுரரிடம் சஞ்சயன், பிரபு, தான் செய்த பிழைக்காக திருதராஷ்டிரர் மிகவும் மனம் வருந்துகிறார். தாங்கள் நாடு திரும்பாவிடில் அவர் நிச்சயம் உயிர் துறப்பார். அதனால் விரைந்து பாண்டவரிடம் விடை பெற்று கொண்டு அஸ்தினாபுரத்துக்கு வந்தடைவீர் என்று பணிவோடு கூறினான். சஞ்சயன் கூறியதை கேட்டதும் விதுரர் தன் தமையன் மீதுள்ள பாசத்தால் கட்டுண்டு தருமரிடமும் மற்றவர்களிடமும் விடை பெற்று கொண்டு அஸ்தினாபுரத்துக்கு திரும்பினார். தனது சொல்லுக்கு கட்டுப்பட்டு திரும்பி வந்த தன் தம்பி விதுரரை ஆறத் தழுவி திருதராஷ்டிரர், குற்றமில்லாத என் இளையோனே விதுரா, அவசரப்பட்டு நான் கூறிய கூற்றை நீ பொறுத்து கொள்வாய் என்று அழுதவாறு கூறினார். செய்த தவறுக்காக வருந்தும் தன் தமையனாருக்கு துணையாக விதுரரும் அஸ்தினாபுரத்திலேயே தங்கினார். ஒருநாள் மைத்ரேய மகரிஷி அஸ்தினாபுரத்து அரசவை